டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். தோடகாஷ்டகம் 2ஆம் பாடல் அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தோடகாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் என்ன, எதற்காக 8 பாடல்கள், எப்படி யாரால் இயற்றப்பட்டது, இது எல்லாமே நேற்று ஒரு குட்டி கதையாக பார்த்தோம். இதனுடைய சாராம்சம் அப்படிங்கிறது டெய்லி ஒவ்வொரு பாடலோட இணைஞ்சு நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இந்த தோடகாஷ்டக பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அஷ்டகம் அப்படின்னாலே 8 அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி இதில் 8 பாடல்கள் வந்திருக்கு. எப்படி நம்ம லிங்காஷ்டகம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அதில் வந்து பலன்கள் சொல்லக்கூடிய பாடலாக இன்னொரு பாடல் வந்து சேர்த்து 9 பாடலாக அமைஞ்சிருந்தது. இதில் 8னா 8 பாட்டு தான் எழுதியிருக்காங்க. இந்த பாடல் எழுதப்பட்டதனுடைய சாராம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுக்கு தன்னுடைய நன்றி கடனை செலுத்தும் விதமாக ஆனந்தகிரி அப்படிங்கிறவர் எழுதின ஒரு பாடலாக தான் இது அமைஞ்சிருக்கு. எல்லாருடைய ஒரு மனநிலையானது என்ன, நான் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், துக்கம் என்னை துரத்திக்கிட்டே இருக்குது. எப்பயுமே வந்து ஒரு அது மனித இயல்புன்னு சொல்லுவாங்க. வெள்ளத்தாளில் இருக்கக்கூடிய அவ்வளோ பறந்து விரிஞ்ச அந்த வெள்ளத்தாள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அந்த குட்டி கருப்பு ஒரு டாட் வச்சோன்னா அதுதான் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அதுதான் பெரிய விஷயம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அதுபோல் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும். நம்ம வந்து பொதுவாக கடவுள்கிட்ட எப்படி வேண்டணும் அப்படின்னா, எனக்கு பிரச்சனையெல்லாம் கொடுக்காது அப்படின்னு வேண்டணும்னா நம்மளை பலவீனப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதில் அர்த்தம். மாறா என்ன வேண்டணும் அப்படின்னா, என்ன பிரச்சனை வேணாலும் நீ கொடு இறைவா, ஆனால் அதை சந்திக்கக்கூடிய உடல் பலம் மனபலம் ரெண்டையும் நீ வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம சுவாமி கிட்ட வேண்டணும். அப்படியெல்லாம் நம்ம வேண்டும்போது அந்த வேண்டுதலுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆடடாக இருக்கிற மாதிரி இந்த அஷ்டகங்கள், இந்த ஸ்லோகங்கள்லாம் தினசரி பாடிட்டு வந்தோம்னா அந்த கஷ்டம் வர்றதுக்கான அதனுடைய வீரியம் கொஞ்சம் குறையும்னு நம்ம வச்சுக்கலாம். அது மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மறைஞ்சு போயிடும்னா கண்டிப்பாக அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதனால் இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு வெள்ளம் வந்துட்டுருக்கு, அது ஊருக்குள்ளே புகுத்தாமல் அப்படியே கொஞ்சம் கரை கட்டி கொண்டுட்டு போகிற மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி தான் இப்படி நம்ம ஆடி ஒரு வழியாக ஒரு நிலைக்கு வந்து நின்றுவோம். அந்த மாதிரி தான் இந்த கஷ்டங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றி, அந்த வெள்ளத்துலேருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை கொண்டாந்து நம்ம நிறுத்திக்கிற மாதிரியான ஒரு நிலைக்காக தான் இந்த மாதிரி அஷ்டகங்கள்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். எப்படி லிங்காஷ்டகமும் வந்து கோவிலில் சொன்னோம் அப்படின்னா அதனுடைய பலன் ரொம்ப ஜாஸ்தி. முக்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது தக்க பலன்கள் கொடுக்கும். குருவை நினச்சி இதை சொன்னீங்க, எல்லாமே இந்த குருவை பிரதானப்படுத்தியே வருதில்ல. ஏன்னா இறைவனை அடையக்கூடிய அந்த முக்தி வழியை நம்மளுக்கு வழிகாட்டுதலாக கொண்டு போகக்கூடியவங்க குரு தான். அதனால தான் குருவை பிரதானப்படுத்தி இந்த பாடல்கள் தோடகாஷ்டகம் அமைஞ்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு சிறப்பும் ஒவ்வொரு நாள் பாடல்லையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு 2ஆம் தோடகாஷ்டக பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கருணா வருணாலய பாலயமாம் பவசாகர துக்க விதுன ஹிருதயம் ரசயா கில தர்ஷன தத்வவிதம் பவசங்கர தேசிக மே சரணம். கருணா வருணாலய பாலயமாம், கருணை நிறைந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவா, உன்னை சரணடைகிறேன். இதான் முதல் வரிக்கான விளக்கம். பவசாகர துக்க விதுன ஹிருதயம். இந்த உலகத்தில் ஜனனம் மரணம் இதை மாற்றி அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய ஆன்மாக்களுக்கு மத்தியில் இந்த ஒரு விஷயத்தை நான் கடந்து வந்துடணும், அதுக்கு நீ எனக்கு அருள் செய்யணும். அதாவது ஜனனம் மரணம் இது தொடர்ந்து ஒரு ப்ராசஸாகவே இருந்துகிட்ருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அ சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஜனனம்ங்கிறது மறுபடியும் தேவையா அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம செய்யக்கூடிய வினைகள். இதை தான் இந்த 2வது வரியில் வந்து விளக்கமாக சொல்கிறாங்க. ஜனன மரண அந்த ஓட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு மத்தியில் என்ன நீ காத்தருள வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுறாங்க. இதனுடைய அர்த்தமானது, நான் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களை எனக்கு நீக்கி கொடு, இதனுடைய ஒரு பலனாக எனக்கு இன்னொரு ஜென்மத்தை நீ கொடுத்துடாத, இன்னொரு ஜென்மத்தை கொடுன்னு வேண்டக்கூடாது, கொடுக்காத இறைவான்னு வேண்டணும். என்னுடைய கர்ம வினைகள்லாம் இந்த ஜென்மாலேயே எனக்கு வந்து நீக்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டது தான் இந்த 2வது வரியினுடைய அர்த்தமாக அமைஞ்சிருக்கு. ரசயாக்கில தர்ஷன தத்துவவிதம். நம்மளுடைய உபனிஷத்துகள் இல்லை நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதை முழுசாக உணர்றதுக்கு அப்போ தான் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து நம்ம கொஞ்சம் விலகி நின்னாதான் இதெல்லாம் நம்மளால் ஆழமாக புரிஞ்சுக்க முடியும்.
சொல்லப்போனால் சிலர் பேசுகிறது பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க ஆழ்ந்த கருத்துக்களை உடைய வாழ்க்கையை அடித்தளம் வரை சென்று அனுபவித்து அதை உணர்ந்தவர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக அது உலக வாழ்க்கைக்கு ஒட்டாத ஒரு விஷயமா இருக்கிறது தான் நம்ம அதை பைத்தியக்காரத்தனம்னு சொல்கிறோம். ஆக இதெல்லாம் கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த முக்தி நிலையை அடையறதுக்கு அந்த உபனிஷத்துகளோ இல்லை வேதங்களோ இல்லை நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னை நீ கொண்டு வா இறைவா. பவ சங்கர தேசிகமே சரணம். எல்லா நிலையிலையும் உங்ககிட்ட நான் புகலிடம் அடையிறதுக்கு ஏற்ற ஒரு இறைவனாக இருக்கக்கூடிய உன்னை நான் சரணடைகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய விளக்கமாக அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான், ஒரே பாடலில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல. தோடகாஷ்டகத்துடைய அர்த்தமே இதில் வந்துருச்சு. சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை மனமும் சொன்னோம் அப்படின்னா அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்காமையா போயிடும். இதே மாதிரி இன்னும் 6 பாடல்கள் காத்திருக்கு தோடகாஷ்டகத்தில். ஒவ்வொன்றும் அற்புதமான அர்த்தம், விளக்கம், கதைகளோடு அமைஞ்சிருக்கு. என்னங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி திருவருள் டிவி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நாளைய எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா. நன்றி.